அவரால் ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லை. 2026 டிஎம்கே செத்தே போச்சு. வருஷம் என்ன கிழிச்சாங்க, ஒரு மயிரை கிழிக்கல. அதனால டிஎம்கேலாம் வராது. 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. மாசம் 1000 ரூபாய். 4 வருஷம் இந்த கஷ்டத்தை கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்தா எல்லாமே போயிருமா? ஜூலியர் நாய் ப்ரோ, நாயெல்லாம் எப்படி வந்து நம்ம பிரச்சாரத்துக்குள்ள பேச முடியும்? நம்புறோம் அவரை, முழுக்க நாங்கள் அண்ணன் நம்பிட்டோம், இறங்கிட்டோம், கேட்க வைக்கிறோம் அவரை. முதலமைச்சர் அவர் தான் கடைசி வாய்ப்பு. ஓகேங்களா, இதை விட்டுட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. 20,000 ரூபாய் போயிட்டு 150 தொகுதி டிவிக்கு ஜெயிக்குது. ஒரு மாதம் சம்பளம் நான் உங்களுக்கு தரேன். யாரெல்லாம் கூட பெட் கட்டுறீங்களா? 150 தொகுதி டிவிக்கு வின் பண்ணு. தோக்காது. 20,000 ரூபாய் உங்களுக்கு தரேன், நான் 20,000 ரூபாய் தரேன். வாய்ப்பு தான் பாத்துக்கோங்க. டிவிக்கு தான் வரும், வந்தா நல்லா செய்வாரு நம்புறோம். ஒரு 4 தொகுதி ஜெயிக்கலாம், ஆனா வந்து சிஎம் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன் ஆக முடியாது? அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு தெரியுமா? இவங்க வந்து கொலை பண்றாங்க, இவர் என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. அப்ப இவர் தான் சிஎம். இந்த ஆட்சியில் நல்லா பெண்களுக்கு பாதுகாப்பு தான் இருக்கு, என்ன குறை இருக்கு? நல்லா தான் இருக்கு எல்லாமே. யாரு டிஎம்கே? அவங்க என்ன பண்ணானுங்க? 5 வருஷம் 4 வருஷம் என்ன கிழிச்சாங்க, ஒரு மயிரை கிழிக்கல. அதனால டிஎம்கேலாம் வராது. 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு, பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. மாசம் 1000 ரூபாய். 4 வருஷம் இந்த கஷ்டத்தை கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்தா எல்லாமே போயிருமா? ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரீ பஸ் கொடுக்கறதால எல்லாமே போயிருமா ப்ரோ? என்ன ப்ரோ? விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்காங்க. ஆதவர்ஜனை வின் பண்ண முடியுமா? வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஆலோசனை நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கையோட அவருக்கு போடுறோம். ஜூலியர் நாய் ப்ரோ, நாயெல்லாம் எப்படி வந்து நம்ம பிரச்சாரத்துக்குள்ள பேச முடியும்? இல்ல அவங்க விஜய் நீ எங்க நிக்கிறேன், நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவேன். வர சொல்லுங்க, தைரியம் தான் வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். வர சொல்லுங்க, தைரியம் தான் வர சொல்லுங்க, பாத்துக்கலாம். ஜெயிப்பாரு, நிச்சயமா ஜெயிப்பாரு. டிஎம்கேனால ஒரு புடி, டிஎம்கே ஒரு புடவே முடியாது. அவ்வளோ ஒரு ஆளே இல்லை ப்ரோ, அவ்வளோ ஒரு ஆளே இல்லை. ஜெயிக்குறாங்க. யார் சொன்னா? டிவிகே தான் இங்க, டிவிகே தான் இங்க. டிஎம்கே இந்த 2026 க்ளோஸ். அவள் தான் டிஎம்கே 26 க்ளோஸ். இல்ல திரும்பவும் ஸ்டாலின் தான் முதலமைச்சரா வருவாங்க. யார் சொன்னா? அவங்க சொல்றாங்க. அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. இந்த இது 2026 டிஎம்கே ஒரு ஆளே இல்லை. என்ன பண்ணீங்க? அதெல்லாம் ஜெயிப்பாரு ப்ரோ. நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. விஜய் சார் என்ன சொல்ல வரீங்க? நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எதுவுமே பயப்படாதீங்க. ஓட்டு கிடையாது. இப்படி இவ்வளவு சொல்லி என்ன பண்ணணும்? எங்க அம்மா இருக்காங்க, எங்க வீட்ல நிறைய பேர் டிவிக்கே தான். இப்போ நீ சொல்லி போடுவாங்க. நான் வீட்ல போடுவாங்களே. விஜய் ஜெயிக்கணும். விஜய் பார்த்து வந்திருக்கேன். ஆமா, விஜய் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அவருக்காக செஞ்சேன். ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சா அவரால் ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லை. 2026 டிஎம்கே செத்தே போச்சு. ஆமா, அதெல்லாம் தோத்துரும். ஸ்டாலின் சார் என்ன சொல்ல விரும்புறேன்? ஜெயிக்கவும் மாட்டாரு. அவரை மூடிட்டு போக சொல்லுங்க. 212 தொகுதி சென்னை கோட்டையை உடைச்சிட்டாங்க. ஓகேங்களா, எங்க அண்ணா அதை நிரூபிச்சு காட்டுவாரு. ஓகேவா, எல்லா விஷயத்துக்கு ஓட்டு போடுங்க. ஓகேவா, இந்த வாய்ப்பை யாருமே விட்டுறக்கூடாது, கடைசி வாய்ப்பு. ஓகேங்களா, இதை விட்டுட்டேன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. 20,000 ரூபாய் போயிட்டு 150 தொகுதி டிவிக்கு ஜெயிக்குது. ஒரு மாதம் சம்பளம் நான் உங்களுக்கு தரேன். யாரெல்லாம் கூட பெட் கட்டுறீங்களா? 150 தொகுதி டிவிக்கு வின் பண்ணு. தோக்காது. 20,000 ரூபாய் உங்களுக்கு தரேன், நான் 20,000 ரூபாய் தரேன். யாருமே என்கிட்ட பெட்டு வர மாட்டாங்க. டிஎம்கே என்கிட்ட பெட்டு வர மாட்டாங்க. கண்டிப்பா அண்ணா 2 வயசு பாப்பாக்கு என்ன என்னன்னா 2 வயசு பாப்பாக்கு எல்லாருக்கும் தெரியல. நம்ம வீட்டில் நடந்தாலும் அதான் புரியுதுங்களா. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், தப்பு கிடையாது. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், புரியுதுங்களா. 5 வருஷம்ன்றது இப்போ நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும், புரியுதுங்களா. அண்ணா வெற்றி பெறுவார். விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எல்லாரும் இதுவும் இப்போ இதை சொல்றாங்க. கண்டிப்பா டிவிக்கு நாங்க வரவே போன்னு சொல்றாங்க எல்லாருமே. மாத்தி ஒரு ஓட்டு நாங்க வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும். வாய்ப்பு தான் பாதி பேருக்கு சினிமால என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனா வெளியே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். நான் அவர் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்குங்க, நாங்க கொடுப்போம். எல்லாருமே அண்ணன் எங்களுக்கு செய்வார் எல்லாத்தையும். வாய்ப்பு இருக்கா? எங்க விஜய் அண்ணா
தான். நிச்சயம் வெற்றி நம்மளுக்கு எங்க தான். அண்ணன் கேள்வி கேட்கணும் எல்லாத்துக்கும் இது மாதிரி கேள்வி கேட்கணும் சொல்றாங்களே ஒரு அரசியல் தெரியாது சினிமாக்காரர் அப்படின்றாங்க. அப்படிலாம் எல்லாமே வந்திருக்காங்க. அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் அங்க தானே வந்திருக்காங்க. அதே மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா அவருக்கு கொடுப்போம் நாங்க எல்லாருமே. அவர் அங்க நிக்கிறது சிலிண்டர் தரன்றாரு, அதெல்லாம் பண்ண முடியுமா? கண்டிப்பா நடக்கும். எல்லாமே நடத்தி காட்டுவார் அவரு. சொல்றதான் செய்வார் அவரு. நாங்க நம்புறோம் அவரை. உண்மையா ஒரு எல்லாம் நம்புறோம். இப்ப முழுக்க நம்புறோம் அவரை. முழுக்க நாங்க அண்ணன் நம்பிட்டோம், இறங்கிட்டோம், கேட்க வைக்கிறோம் அவரை. முதலமைச்சர் அவர் தான். கண்டிப்பா வாய்ப்பு அவருக்கு தானே. இங்க வில்லிவாக்க தொகுதி அவர் தானே. விஜய் பக்கா ஜெயிப்பாரு. திமுக வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் டிவிக்கு தான் விஜய் தான் வருவாரு. இந்த ஆட்சியில பாதுகாப்பு இருக்கு. என்ன அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. சுத்த பொய்யெல்லாம் பேசக்கூடாது. புழுவலாம். ஒரே முட்டமெல்லாம் புழுவக்கூடாது. பெண்களுக்கு ஃபுல்லா முக்கியமா பாதுகாப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நாங்களாம் நம்புறோம் விஜய் மட்டும் தான் வருவாரு. விஜய் தான் இந்த வாட்டி முதலமைச்சர். சினிமாலேருந்து வந்திருக்காரு, என்ன தெரியும் அப்படின்றாங்க. புரியல. எல்லாமே தெரிஞ்சுதான் வராரு. இவ்வளோ நடிச்சுக்கிறாரு, என்ன தெரியாம வருவாரு. எல்லாமே தெரிஞ்சதால தான் இவ்வளோ தோல்வி. எவ்வளோ பிரச்சனைகள் வருது, எல்லாத்தையும் தாண்டி தான் வராரு விஜய். ஆதவத்தில் வின் பண்ண முடியுமா இதை? வாய்ப்பு. ஏன்னா சென்னையை பொறுத்தவரையும் திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. இங்க நாங்க தான் வின் பண்ணுவோம், திமுகவோட கோட்டை வாய்ப்பு இருக்கா? 100% அதான் நான் வின் பண்ணுவாரு. அப்புறம் அங்கதான் பாதுகாப்பே கிடையாது பெண்களுக்குலாம். என்னையே ரோட்ல தான் போனா நிறைய பேர் தப்பா பாவம். பஸ்லயே அதெல்லாம் நிறைய நடக்குது. இன்னைக்கு கூட நடந்தது. அதெல்லாம் யாருமே தடுக்க மாட்டாங்க. டிவிக்கு வந்தா கண்டிப்பா நல்லா வச்சிருக்கோம். மக்கள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? நம்மளுக்காக தான் வராரு. ஃபர்ஸ்ட் ஓட் பார் டிவிக்கு. ஓகேங்களா? முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. மக்கள் இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னா அது யாருமே இல்லை. எம்ஜிஆர் கத்தது அதுக்கு விஜய்க்கு தான் இருக்கு. இல்ல, விஜய் வந்து ஜெயிக்கலாம், எம்எல்ஏ சீட் ஜெயிக்கலாம். ஆனா வந்து முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. திமுக விமர்சனம் பண்றாங்க. அவர் 5 சீட் ஜெயிப்பாரு, முதலமைச்சர் ஆக இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 2 வருஷம் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த கட்சி மீட்டிங்கும் போனதில்லை, பிரச்சாரத்துக்கு போனதில்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். தளபதிக்காக இங்க வந்து நிக்கிறோம். அது ஓட்டா மாறும்ல. அவங்க சொல்றது எதுவுமே இல்லை. அதனால தான் ரிஸ்க்கு சேஃப்டி இல்லை. முதல்ல இங்க வந்து லேடிஸை பத்தி மட்டுமே சொல்றோம். ஜென்ஸுக்குமே இங்க சேஃப்டி இல்லை. ஃபர்ஸ்ட் எவ்வளோ பசங்க ஸ்விக்கி ஓட்டுறாங்க, ஜொமேட்டோ